ஜாவால பேட்டர்ன்ஸ்னா என்ன நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணா நம்ம நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெஸ்டட் லூப்னா ஒன்றும் இல்லை, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் எழுதினா தான் நெஸ்டட் லூப். நம்ம இந்த வீடியோவில் 5 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 ஸ்டார் பேட்டர்ன் பார்க்க போகிறோம், 2 நம்பர் பேட்டர்ன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு உதாரணம் வந்து கொடுக்கணும்னா நம்ம டேரெக்டாக கோடிங்கே நம்ம வந்து போயிடலாம். பிஃபோர் தட் நீங்கள் எப்போவுமே கோடிங் எழுதுறதா இருந்தால் இது எழுதிட்டு எழுதுங்க. ஸோ ரோ நம்பர், காலம் நம்பர். ஸோ அரேஸ் படிக்கும் போதே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். இது 0 1 2 3 0 1 2 3 புரியுதா? ஸோ இது நான் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ மொத்தம் 4 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ 0th குழந்தை, 1வது குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மொதல் குழந்தைகிட்ட எத்தனை கேண்டி இருக்குது, அதாவது நம்ம அரேயில் 0வது இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மொதல் குழந்தைகிட்ட எத்தனை கேண்டி இருக்குது? 4 கேண்டி இருக்குது. 2வது குழந்தைகிட்ட எத்தனை கேண்டி இருக்குது? 4 கேண்டி இருக்குது. 3வது குழந்தைகிட்ட எத்தனை கேண்டி இருக்குது? 4 கேண்டி இருக்குது. 4வது குழந்தைகிட்ட எத்தனை கேண்டி இருக்குது? 4 கேண்டி இருக்குது. எல்லா குழந்தைங்கிட்டையும் 4 கேண்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இண்டிவிஜுவல் குழந்தைங்கள நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஐ நோ உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. நம்ம கோடிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ லெட் மீ மூவ் டு மை எக்லிப்ஸ். ஸோ நான் அந்த பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் புரிய வைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஒரு ஸ்டார் நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? எனக்கு இப்போ ஒரு ஸ்டார் வந்துருச்சு. இப்போ நான் 4 ஸ்டார் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ 4 ஸ்டார் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் எத்தனை 4 வாட்டி பண்ணணும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இதை அப்படியே 4 வாட்டி போட்டுடலான்னு வைங்க. ஸோ போட்டிங்கன்னா பேட்டர்ன் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களால் கம்பெனி ரவுண்ட்லாம் கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணணும்னு நான் வந்து ஆக்சுவல் மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலி பாருங்க, நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டை 4 வாட்டி யூஸ் பண்ணுறோமா? ஸோ அப்படி ஒரே ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற டயத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அவங்களை கற்றுக் கொடுத்தா லூப்ஸ் யூஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இங்கே ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரே ஸ்டார் தான், அந்த ஸ்டாரமே நம்ம 4 வாட்டி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயுமே ஒரே ஜாப் தான், நிறைய வாட்டி பண்ணுறோம். இப்போ 2 வாட்டி பண்ணுறோம். 2 வாட்டினா அப்போ 2 லூப் தேவைப்படுமோ? 2 லூப் தேவைப்படும். வெயிட் ஹோல்ட் ஆன், நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்சைடு இந்த குழந்தைங்களை நம்ம வந்து எடுத்துடலாம். எத்தனை குழந்தைங்கன்னு? ஃபார் int I equal to 0, I is less than 4, I plus plus. இப்போ நான் I வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும், நம்ம அதனால தான் பொறுமையாக போகிறோம். I பிரிண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 0 1 2 3 கிடைச்சிரும். புரியுதுங்களா? நான் ஏன் லெஸ் தேன் 4 போட்டேன்னு, நான் லெஸ் தேன் 3 போட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும்? 3 வராது. ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நீங்கள் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 போட்டிங்கன்னா ஓகே. பட் பொதுவாக நம்ம கோடிங் எழுதும் போது லெஸ் தேன் 4 தான் போடும், ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட் அலோன் லெட் மீ யூஸ் பிரிண்ட் அலோன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக எனக்கு 4 ஸ்டார் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? 4 ஸ்டார் கிடைக்குது. இப்போ எனக்கு உள்ள இருக்க ஒரு, இப்போ இந்த குழந்தைங்கள எடுத்தாச்சு. இப்போ இந்த குழந்தை கையில் எத்தனை சாக்லேட் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் 4 சாக்லேட் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த லூப்பு ஒவ்வொரு ஐ வேல்யூவா எடுக்குமா? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0, மொதல் குழந்தை வந்தாச்சு. இப்போ மொதல் குழந்தைகிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கு? ஃபார் int I equal to 0, எல்லா குழந்தைங்கிட்டையும் 3 சாக்லேட் இருக்குது. ஐ மீன் 4 சாக்லேட் இருக்குது. I is less than 4, I plus plus. பட் தி திங் இஸ், நம்ம இங்கே I ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். we should not use I. ஸோ நம்ம J யூஸ் பண்ணலாம். Got it? இப்போ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும். ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு இன்னர் லூப் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ 0 0 0 1 0 2 0 3. ஓகேவா? ஸோ இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஸ்டார் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 16 ஸ்டார் வரும். பட் கொண்டக்க மொண்டக்கா வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்துருச்சு. நான் பிரிண்ட்டை எடுத்துட்டேன்னா, திஸ் டைம் எனக்கு வந்து ஹரிசாண்டலாக போயிடுச்சு. வாட்ஸ் ராங்? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் குழந்தையோட எல்லா சாக்லேட்டும் கவுண்ட் பண்ணி முடிச்சோன்னே நான் ஒரு நியூ லைன் கொடுத்துட்றேன். அப்போ தான் நான் 2வது வர லைன் நெக்ஸ்ட் குழந்தைன்னு நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஓகேவா? எனக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே ஐ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ், நான் உங்களுக்கு இப்போ டெக்னிக்கலாக பேசுகிறேன். ஜே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ எத்தனை ரோஸ் இருக்குது? 4 ரோஸ் இருக்குது. அதனால 0 4. ஓகேவா? டன்னா. எத்தனை காலம்ஸ் இருக்குது? காலமும் 4 காலம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரோக்கும் 4 காலம் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த பேட்டர்ன் புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டன். இப்போ அதில் சின்ன அட்வான்ஸ்மெண்ட் பண்ண பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன்.
ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஹாலோ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள எதுவுமே இருக்காது, அதான் ஹாலோ ஸ்கொயர். ஸோ என்னென்ன இருக்காதுன்னா இது இருக்காது. ஸோ என்னென்ன இல்லையோ அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், இல்லை என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போனா இதுக்கு நீங்கள் கோடிங் எழுதிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஓகே கடி. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த எக்ஸாம்பிள் தானே, யா இப்போ நல்லா பாருங்க, 0 1 2 3 0 1 2 3 என்னென்ன இதுலலாம் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். 0th row ஃபுல்லாக இருக்கா? 0th row ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி 0th காலம்ல எல்லா எலமெண்ட்டும் இருக்கா? ஐ மீன் ஃபுல்லாக ஸ்டாராக இருக்கா? லாஸ்ட் காலம், இது நம்ம 4th காலம்னு நம்ம சொல்லக்கூடாது, லாஸ்ட் காலம்னு நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா சம்டைம்ஸ் 5 இது வச்சது கூட பேட்டர்ன் கொடுப்பாங்க, பேட்டர்ன் இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடம் எதுவுமே இருக்காது. ஸோ இது எதுவுமே இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது இது வந்து இத்தனாவது காலம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ 0th row 0th காலம், லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம். ஸோ அது மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஸ்டார்ஸால ஃபில் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே எம்டியாக நம்ம வந்து விட்டுறணும். ஸோ நல்லா பாருங்க, 0th ரோவா, லாஸ்ட் ரோவா, 0th காலமா, லாஸ்ட் காலமா, அது மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். வில் கெட் ஹாலோ ஸ்கொயர். ஸோ 0th ரோனா என்னது? ஐயோட வேல்யூ 0. 0th காலம்னா என்னன்னு சொல்றேன். லாஸ்ட் ரோனா என்னது? ஐயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ், அதாவது -1. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் -1னா என்னது? இங்க 4 ரோ இருக்குது, அப்ப 3. ஸோ இங்க என்னது? 0th ரோனா j = 0. சரி, 0th காலம்னா, லாஸ்ட் காலம்னா j = 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்னு வரும்போது எல்லாமே 0, லாஸ்ட்னு வரும்போது 3. ஏன்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் 3ல முடியுதுல. இப்போ இன்னொரு ரோ இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் 4ல முடியும். ஸோ இப்போ அதுக்கான கோட் சிம்பிள் கோட் இதே தான் நம்ம எழுத போகிறோம். நான் எப்போ பிரிண்ட் பண்ணுவேன்னா, இஃப் என்னோட ஐ வந்து 0வா இருக்கணும், அப்படி இல்லைனான்றதை நம்ம ஆர் கண்டிஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆர் கண்டிஷனுக்கு பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஐ வந்து 3ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜே வந்து 0வா இருக்கலாம், அப்படின்னா ஜே வந்து 3ஆ இருக்கலாம். இது எந்த கண்டிஷன் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா எல்ஸ், இல்லைனான்றதுக்கு நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ். இப்போ நான் ரன் பண்றேன். ஓ, நம்ம பிரிண்ட் எல்ன்னு கொடுத்துட்டோம். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூசர்ட்டேருந்து வாங்குங்க நம்பர் ஆஃப் ரோஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் 4. கால்ஸ் நம்ம ரோனே வச்சுக்கலாம். ரோ கால் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த கேஸில் 4க்கு பதிலாக நம்ம ரோன்னு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கால் போட்டுக்கலாம். அப்போ இந்த டயத்தில் என்ன பண்ணால் =3 நீங்கள் போடக்கூடாது, ரோ -1 போடணும். ஜே கூட பார்த்தீங்கன்னா 3 போடக்கூடாது, ஏன்னா ஜே ஸ்பெசிஃபிக்ஸ் டு காலம், கால் -1 போடணும். ஸோ இப்போ போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். நான் ஏன் இப்படி சொன்னால், இப்போ பை சான்ஸ் இங்கே நான் 5 கொடுத்தேன்னா கூட உங்களுக்கு இந்த அவுட்புட் ஒர்க் ஆகும். புரியுதா? நல்லா பாருங்க, இந்த பேட்டர்னை நல்லா கூர்ந்து கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் இருக்கு, அடுத்து 2 ஸ்டார் இருக்கு, அடுத்து 3 ஸ்டார் இருக்கு, அடுத்து 4 ஸ்டார் இருக்கு. 0 1 2 3 0 1 2 3 நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம் இருக்கு? ஒரு காலம் இருக்கு. செகண்ட் ரோல எத்தனை காலம் இருக்கு? ஓ, 2 ஸ்டார் இருக்கு. நான் ஸ்டார் சொல்றேன். தேர்ட் ரோல எத்தனை ஸ்டார் இருக்கு? 3 ஸ்டார் இருக்கு. ஃபோர்த் ரோல எத்தனை ஸ்டார் இருக்கு? ஓ, 4 ஸ்டார் இருக்குது. அப்பனா ஏதோ ஒரு இருக்கு. அப்பனா நான் என்னன்னா ஜே ரூட் நான் ஃபுல்லா ரன் பண்ணக்கூடாது. ஜே இதான காலம், என்னோட ஜே டிபெண்ட்ஸ் அப்பான் த ரோ நம்பர், காலம் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ரோ. இந்த இடத்துல அதானே இதோட மீனிங்கு. எனக்கு இங்க நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன்லாம் வேணாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் நார்மல் பொசிஷனே எடுத்துக்கிறேன். 1 2 3 4 இதான ரோ நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை ஸ்டார் இருக்குது? ஒரு ஸ்டார் இருக்கு. செகண்ட் ரோல எத்தனை ஸ்டார் இருக்குது? 2 ஸ்டார் இருக்கு. தேர்ட் ரோல எத்தனை ஸ்டார் இருக்கு? 3 ஸ்டார் இருக்கு. ஃபோர்த் ரோல எத்தனை ஸ்டார் இருக்கு? 4 ஸ்டார் இருக்குது. அப்ப ஜேயோட கண்டிஷன் எப்படி எழுதலாமா? ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோனா ஐயோட வேல்யூ என்னது? 1. ஜேயோட இனிஷியல் வேல்யூ 0பா. ஸோ அப்ப ஜேயோட இனிஷியல் வேல்யூ 0. அப்ப ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு
ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சாரி நம்ம இங்கே எல்லாமே இண்டெக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திரும்ப இண்டெக்ஸ்க்கே நம்ம வந்து போயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் முடிகிற வரைக்கும் ஜே ரன் ஆகிட்டு இருக்கும். ஜேயோட வேல்யூ 0. 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா? 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான். அதனால் கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ 1 ஆகும். ஸோ 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா? கிடையாது. இங்கே நம்ம கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு ஒரு ஸ்டார் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐயோட இன்க்ரிமெண்ட் பண்ணால் 1. இப்போ கண்டிஷன் வந்து ஜே இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. பட் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜே 0. ஸோ எனக்கு என்ன வரும்? 0 1 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 0 வந்துச்சு. அடுத்து 0 1 2 வரும். அடுத்து 0 1 2 3 வரும். ஸோ புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணுறோன்றது? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் பேட்டர்ன் நான் சொல்லித்தரேன். அடுத்து உங்களுக்கு ஸ்டார் நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 4 இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் ஃபெச் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ எல்லாமே இதெல்லாம் நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ எத்தனை ரோ உங்களுக்கு வருது? உங்களோட சம்மில் 4 ரோ வருது. ஸோ 1 1 2 1 2 3 1 2 3 4. ஸோ 4 ரோ வருது. ஸோ ரோஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு 4 ரோன்னு. காலம் எனக்கு தெரியாது. என் காலம் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் ரோஸ் தான். ஓகேவா? ஸோ ரோஸ் வந்து ஃபிக்ஸட்ப்பா. ஸோ ரோஸ் வந்து ஃபிக்ஸட். என்னன்னா 4 ரோ. ஸோ அப்போ என்னது? லெட் அஸ் ஸ்டார்ட் வித் 1. ஓகேவா? ஸோ 1ன்னு போட்டிங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு போடணும். ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும்? 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வருமா? ஏன்னா என்னோட கண்டிஷன் என்ன? ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4. என் ஐ 1 வரல. 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 தான். 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 தான். 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 தான். 4 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 தான். பட் நீங்கள் 5 போட்டிங்கன்னா கிரேட்டர் ஆகிடும். ஓகேவா? ஓகே. என்னோட ஜே டிபெண்ட்ஸ் அப்பான் ஐ நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜே ஈக்குவல் டு 1. ஜே இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு போட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போனா ஐயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஜேயோட வேல்யூ 1 வரும். 2 வந்துச்சுன்னா 1 2 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஒரே ஒரு நம்பர் தான் வரப்போகுது. நான் ஐ போடணுமா ஜே போடணுமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஐ போட்டு பார்க்கலாம். இது ஒரு புது பேட்டர்ன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேட்டர்னும் கற்றுக்கோங்க. ஸோ நான் ஐ போட்டேன்னா எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக வருது. 1 ஃபர்ஸ்ட் ரோனா 1, செகண்ட் ரோனா இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் 2, தேர்ட் ரோனா 3 4. பட் இந்த பேட்டர்ன் நான் பிடிச்சிட்டேன் பாருங்க. இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் வந்துட்டாலே இதுதான் பாக்கி. ஜே இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா உங்களோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாருங்க, அந்த ரோ நம்பரை பொறுத்து தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம் இருக்கு, செகண்ட் ரோல 2 காலம் இருக்கு, தேர்ட் ரோல 3 காலம் இருக்கு, ஃபோர்த் ரோல 4 காலம் இருக்கு. ஓகேவா? காட் இட்? யா. இப்போ நீங்க ஜே கொடுத்தீங்க. ஏன்னா ஜே தானே வேரி ஆகுது. இங்க ஒவ்வொரு வாட்டியும் பாருங்க வேரி ஆகுது. 1 திரும்ப ரிப்பீட் ஆகுது. 1 2 திரும்ப 1 2 3 ரிப்பீட் ஆகுது. திரும்ப 1 2 3 4. இது ஃபர்ஸ்ட் இன்னர் லூப் மாதிரி தெரியல. ஸோ அதனால நான் வந்து ஜேவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்துருச்சு ஆன்சர். 1 1 2 1 2 3 1 2 3 4. யூ காட் இட் ரைட்? இது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் அந்த கண்டிஷன். ஸோ இப்போ அதுவே ஸ்டாரில் கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் யூ பிரிண்ட் ஸ்டார் அலோன் இன் டபுள் கோட்ஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ 4 விதமான பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஜாவா பேட்டர்ன். ஜாவா பேட்டர்னுக்கு நம்ம நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெஸ்டட் லூப்னா ஒன்றும் இல்லை, ஒரு அவுட்டர் லூப் இருக்குது, ஒன்று இன்னர் லூப் இருக்குது. ஸோ இன்னர் லூப்பை அவுட்டர் லூப்புக்குள்ளே போடுறது. ஸோ லூப் இஸ் டிஃபைன்ட் இன்சைட் அனதர் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் இன்னர் லூப் தான் அதோட எக்ஸிகூஷனை கம்ப்ளீட் பண்ணும், தென் ஒன்லி அவுட்டர் லூப். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.